ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் பார்ட்டா பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த ட்ராமா பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி லைன் நல்லாவே புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வரும். சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போலாம். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட நீங்க நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் கப்பல் ரிங் போட்டுக்கலாம். அப்பதான் நம்ம 2 பேரும் கப்பல்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்றான். நீ எப்பயுமே கையில கட்டிக்கோ, உனக்கு ஏதாவது ஆபத்துனா இதுல வந்து சிக்னல் கொடு, நான் வந்து உன்னை காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே வாட்ச் பார்த்துட்டு வா சூப்பரா இருக்கு, இந்த கிஃப்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் லில்லி என்ன பண்றானா ஹீரோயினோட ஒரு ரிங் எடுத்துட்டு வந்து ஒரு லெட்டரையும் கொண்டு வந்து காட்டுறா. அப்பா இங்க பாருங்கப்பா, ஹீரோயினை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க, 10 மில்லியன் கொடுக்க சொல்லி லெட்டர் வந்திருக்கு, இல்லாட்டி அக்காவை கொன்றுவாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அப்பா அந்த லெட்டர் பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறாங்க. இந்த ரிங் கூட என்னோட பொண்ணோட பர்த்டேக்கு நான் போட்டதாச்சு, சரிவா நம்ம சீக்கிரம் போலீஸா கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் உடனே அப்பா நம்ம போலீஸ் கிட்ட போனா அந்த கிட்னாப்பர் வந்து நம்ம அக்காவை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினோட அப்பாவை இப்ப என்னமா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இவ சொல்றா அவங்க காசு தான் கேக்குறாங்க, நம்ம காசு கொடுத்துட்டா அக்காக்கு எதுவும் ஆகாது, நம்ம காசு கொடுத்து அக்காவை கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பை போட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலி இவ தானே வந்து ஹீரோயினை கடத்த சொல்லியிருப்பா. இவளுக்கு ஹீரோயினை காப்பாத்தின விஷயம் தெரியாது. இந்த பைத்தியம் ஹீரோயின் அவ கண்ட்ரோல்ல தான் இருக்கான்னு நினைச்சிட்டு இப்படி நடிப்பை போட்டுட்டு இருக்கா. அப்படின்னு பார்த்து ஹீரோயினோட அண்ணா வீட்டுக்கு வர அப்ப ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க நீ உன்னோட தங்கச்சி யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க, கேட்டு லெட்டர் வந்திருக்க பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப ஹீரோயினோட அண்ணாவுமே வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இவனும் ஹீரோயினும் ஆல்ரெடி பிளான் பண்ணிருப்பாங்க இவள மாட்டி விடுறதுக்காக. அண்ணா காரணமே அப்பா தங்கச்சி போன் எடுக்கல, அவ கண்டிப்பா ஆபத்துல தான் இருப்பான்னு நினைக்கிறேன், இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க லில்லி சொல்றா அவங்க பணத்துக்காக தானே கடத்தி வச்சிருக்காங்க, நம்ம பணம் கொடுத்துடலாம், அப்ப ஹீரோயினை விட்டுருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பாவுமே கடுப்பா இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. லில்லி உடனே அப்பா நீங்க என்கிட்ட பணம் கொடுங்க, நான் போய் அக்காவை பணத்தை கொடுத்து கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பாவுமே வந்து லில்லி கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்புறாங்க. லில்லி வந்தோடனே கிட்னாப்பர் கிட்ட அந்த சிசி எங்க, அவளை எங்க புடிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த கிட்னாப்பருமே நீ ஃபர்ஸ்ட் எனக்கு பணம் கொடு, அப்பதான் நான் அவளை காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு அவளுமே டென்ஷன் ஆயிரா. இங்க பாரு உனக்கு இந்த வேலை கொடுத்ததே நான் தான், என்ன நீ எனக்கே ஆர்டர் போட்டுட்டு இருக்கியா, நான் உனக்கு 5 மில்லியன் தரேன்னு சொன்னேன், அவளை கிட்னாப் பண்ணி கொலை பண்ண சொன்ன, நீ அவளை கொன்னுட்டியா என்ன, இன்னும் கொலையில தானே, நீ ஃபர்ஸ்ட் அவளை கொன்னு முடி, அதுக்கப்புறம் நான் உனக்கு 5 மில்லியன் பணம் தர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ வாயாலே உண்மையெல்லாம் சொல்லிட்டால. பின்னாடில இருந்து ஹீரோயினோட அப்பா, ஹீரோயினோட அண்ணா, ஹீரோயின் எல்லாருமே வெளில வராங்க. ஹீரோயினோட அப்பா இதை கேட்டு செமையா ஷாக் ஆகுறாங்க. நீ வந்து சிசி சாகணும்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீங்க இது ஏற்பாடு எல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. லில்லி ஹீரோயினை பார்த்தோன்னே செமையா ஷாக் ஆயிரா. என்ன உன்னை யாரும் கிட்னாப் பண்ணலையா, நீ எப்படிங்க நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா உன்னோட உண்மையான முகம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு, இது எல்லாமே நான் செட் பண்ண ட்ராப் தான், இதெல்லாம் பண்ணது நீ தான் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிய வைக்கிறதுக்காக தான் நாங்க இப்படி எல்லாம் செட் பண்ணோம், நீ கரெக்டா ட்ராப்ல வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அப்பா சொல்றாங்க நான் உன்ன சொந்த பொண்ணு மாதிரிதானே பாத்துக்கிட்டேன், நீ எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது லில்லி உடனே வெள்ளித்தனமா சிரிச்சுட்டு இன்னும் நீங்க என்ன சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டீங்களா, நீங்க உங்க பையனையும் பொண்ணும் தானே வசதியா பாத்துக்கிட்டீங்க, நீங்க எப்பயுமே லவ்வா தான் ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினி பைத்தியக்காரத்தனமா பேசாத, எங்க அப்பா என்ன விட ஒன்னதான் நல்லா பாத்துக்கிட்டாங்க, நீ தான் பண பேராசை பிடிச்சு போய் இப்படி மாறிட்ட, உனக்கு சின்ன வயசுல இருந்து என் பொருள் மேலதான் ஆசை, நான் என்ன வச்சிருந்தாலும் அதை என்கிட்ட இருந்து புடுங்கிக்கதான் நீ பாப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவ சொல்றா ஆமா நான் அப்படிதான் பண்ணுவேன், உங்க அப்பாவாலதான் எங்க அப்பா செத்து போயிட்டாங்க, என் அப்பா உங்க அப்பாவை ஃப்ரெண்டா தானே பாத்தாங்க, ஆனா உங்க அப்பா தான் என்னோட அப்பாவோட சாவுக்கே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டோன்னு ஹீரோட அப்பா சொல்றாங்க வாய் மூடு, உன் அப்பா நிறைய கடன் வாங்கிட்டு அந்த கடனை கொடுக்க முடியாம சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்க, சின்ன பிள்ளையில இருந்து நான் உன்னை என்னோட பொண்ணுமா தான் வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கேன், ஆனா அது உனக்கு சுத்தமா புரியல, நான் உனக்கு நல்ல படிப்பு கொடுத்தேன், உனக்கு நல்ல எக்ஸ்பென்சிவான வாழ்க்கையெல்லாம் கொடுத்தேன், ஆனா அதெல்லாம் உனக்கு சுத்தமா புரியல, நீ நான் சாப்பாட்டுல வந்து ஸ்லோ பாய்சன் கலந்துட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்,
இத பத்தி நான் எப்பயாவது கேட்டிருப்பேனா? எனக்காவது ஒரு நாள் நீ நல்லவளா மாறிடுவேன்னு நினைச்சதான் இத்தனை நாளா நான் பொறுத்துட்டு இருந்தேன். ஆனா நீ என்னோட பொண்ணையே கொல்ல துணிச்சிருக்க. இதுக்கப்புறம் என்னால உன்னை மன்னிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் மனசுக்குள்ளேயே, ஓ அப்பாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் முன்னாடியே தெரியுமா? நம்மளோட போன லைஃப்ல அப்பா இது எதுவுமே தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து லில்லியை பார்த்துட்டு, நீ இப்போ ஜெயிலுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு, நீ ஜெயிலுக்கு போ அப்படின்னு சொல்லும் போது லில்லிக்கு கோவம் வந்து ஹீரோயினை கத்தி எடுத்து குத்தலான்னு சொல்லிட்டு வரா. அப்ப ஹீரோயினோட அண்ணாதான் வந்து கரெக்டா அவளை தடுத்துறா. லில்லியோட நீ பைத்தியக்காரி மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறா. என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது, நீங்க பண்ண தப்புக்கு கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னோட அப்பாவுமே, இதுக்கப்புறம் நான் உன்னை என்னோட பொண்ணா பார்க்க மாட்டேன், நீ ஜெயிலுக்கு போ, உனக்கும் இந்த கூ ஃபேமிலிக்கும் நீ எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. லில்லிய போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் தான் வந்து அவங்க அப்பாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினோட அண்ணா வந்து சொல்றாங்க, லில்லிக்கு வந்து 10 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினோட அப்பாவே, நான் அவளை சொந்த பொண்ணு மாதிரி வளர்த்தேன், ஆனா அவ இப்படி பண்ணிட்டு போயிட்டாளுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உள்ள போறாங்க. அப்ப ஹீரோயின் சமாதானப்படுத்தலாம்னு சொல்லி போறப்போ அண்ணக்காரன் ஸ்டாப் பண்ணிட்டு, பரவாயில்ல விடு, அப்பா கொஞ்சம் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, இப்போ அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் மனசுக்குள்ளேயே, சரி லில்லி ஜெயிலுக்கு போயிட்டா, இதுக்கப்புறம் பாஸ்ட்ல நடந்த எந்த விஷயமே நடக்காது, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்ப நான் இந்த டிராமாவோட மெயின் வில்லனே காட்டுறாங்க. வந்து யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருக்கா. லில்லி சைடு வந்து ஃபெயில் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் லில்லியை வச்சு காய் நகுத்த முடியாது, லூசு சைட்ல இருந்து கூட எந்த முன்னேற்றமும் வரல, இனிமேல் களத்துல நானே இறங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஆபீஸ்ல வந்து பிஏ வந்து ஹீரோ கிட்ட வந்து லில்லியை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, 10 வருஷம் ஜெயில் தண்டனையாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாஸ், நீங்க வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கார் ஆக்சிடென்ட் நடந்தது இல்ல, அதை பத்தி டீடைல்ஸ் கேட்டீங்கல்ல, அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கொடுக்கறான். ஹீரோ பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்திருப்பான். அவனுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட் ஆனதுல தான் வந்து ஹீரோக்கு கால் நடக்க முடியாம போயிருக்கும். ஹீரோக்கு அந்த ஆக்சிடென்ட்ல டவுட்டாவே இருக்கும், யாரோ வேணுட்டே பிளான் பண்ண மாதிரி தான் அவனுக்கு ஃபீல் ஆகும். அதை பத்தி தான் இப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோமா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து எனக்கு கெட்ட கனவா வந்துட்டே இருக்கு, இதனால அந்த கனவு எனக்கு வருதுன்னு தெரியல, ஒருவேளை இந்த ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சா அந்த கனவு எல்லாம் போயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து லூசு உள்ள வர ஹீரோ அந்த ஃபைலை ஓபன் பண்ணாமலே பிஏ கிட்ட கொடுத்துறான். லூசு சண்டை போட்டுட்டு இருக்கான். அங்கிள், நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, எனக்கு சைன் போட்டு தரதுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறா, யார கேட்டு நீ கூ ஃபேமிலியோட கிட்ட போய் டீல் பேச சொன்னா, அது மட்டும் இல்லாம அது 5 மில்லியன் worth உள்ள ப்ராஜெக்ட், அதெல்லாம் உன்னால பண்ண முடியாது, நீ என்ன பண்ணி வச்சிருக்க, கூ கம்பெனியோட கொட்டேஷனை திருடி இருக்க, அவங்க நினைச்சா உன்னை எப்ப வேணாலும் ஜெயிலுக்கு அனுப்ப முடியும், என்ன ஜெயில போய் களி சாப்பிட போறியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு லூசுவோட அப்பா வராங்க. இவன் தான் இந்த டிராமாவோட மெயின் வில்லன். லூசு வந்து அவங்க அப்பா பார்த்தோன்னே, அப்பா வந்துட்டீங்களா, இங்க கேளுங்க, அங்கிள் எனக்கு கான்ட்ராக்ட்ல சைன் போட்டு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது சோஹோ அப்பா சொல்றாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, அத நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான், அண்ணா நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கான்ட்ராக்ட்ல சைன் போட்டு தர மாட்டேன், உங்க பையன் கெட்ட வழியில போயிட்டு இருக்கான், கான்ட்ராக்ட்ல சைன் போடணுங்கிறதுக்காக கிட்னாப் பண்ற லெவலுக்கு போயிட்டான், மத்த கம்பெனியோட கொட்டேஷன்ல திருடி தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கான், இப்படியே பண்ணிட்டு இருந்தா இவன் ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோட சோஹோ கத்த ஆரம்பிக்கிறான், நான் யாரையும் கிட்னாப் பண்ணல, சும்மா தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சோஹோட அப்பா தான் இந்த பிரச்சனைய சமாளிக்கிறாங்க. சரி விடுப்பா தம்பி, இந்த லூ குரூப்போட ப்ராப்பர்ட்டில எனக்குமே பங்கு இருக்குதானே, இந்த விஷயமா வந்து தனியா பேசிக்கலாம், ஈவினிங் நான் ஒரு பிரைவேட் டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நீ வந்து நம்ம அங்க வச்சு எல்லாம் பேசிக்கலாம்னு சொல்றான். ஈவினிங் ஹோட்டல்ல தான் காட்டுறாங்க. அண்ணக்காரன் வந்து அந்த கிளைண்ட் பொண்ணுமே வர சொல்லியிருக்கான். ஹீரோயும் கிளைண்ட் பொண்ணையும் கோத்து விழுக்காக தான் அவன் வந்து ஹீரோ கிட்ட ஃப்ளர்ட் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. ஹீரோக்கு புரிஞ்சிருது அண்ணாவோட இன்டென்ஷன் வந்து இவளை எப்படியாவது நம்ம கிட்ட கோர்த்து விடணும், அதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கான்னு புரிஞ்சுக்கிறான். ஹீரோ உடனே சரி இது பிசினஸ் மீட்டிங்கா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு முடிச்சிடுறான். ஹீரோனும் பிசினஸ் பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த ரூமுக்கு ஹீரோயின் வரா. ஐயோ சாரி நான் லேட்டா வந்துட்டேன் சொல்லிட்டு லூசுவோட அப்பா பார்த்துட்டு, அங்கிள் நீங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சைனாக்கு வந்திருக்கீங்களா, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அங்களுமே நான் நல்லா இருக்கமா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்ற, இந்த ஹோட்டல்ல எல்லாருமே புக் ஆயிருச்சு, நான் பேசாம உங்க கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க லூசுவோட அப்பா சொல்ல தயங்குறாங்க. அதுக்குள்ள ஹீரோவே சரி நீங்க உட்காரு, இங்கே உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிடுறான். ஹீரோயின் வந்து ஹீரோ பக்கத்துலதான் உட்கார்றா. உட்கார்ந்து கிள்ள ஆரம்பிக்கிறான். என்ன விட்டுட்டு இந்த கிளைண்ட் பொண்ணு கூட டேட்டிங் வந்திருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்து ஹீரோ சாப்பிடுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. இத பாக்குற கிளைண்ட் பொண்ணுக்கு செம கடுப்பாகுது. சரி இதுக்கப்புறம் நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறா.
ஹீரோ அந்த கிளைண்ட் பொண்ணு போகும்போது அவளை கூப்பிட்டு இங்க பாருங்க, எனக்கு உங்க மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, இதுக்கப்புறம் நீங்க இந்த மேல ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுறான். அவளுமே கோச்சிட்டு அங்க இருந்து வெளில போயிடுறா. ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த லூசு வந்து ஹீரோயின் கிட்ட கேக்குறா, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? வேணும்டி நீ அந்த கிளைண்ட் பொண்ணை வந்து கோவப்படுத்துறதுக்காக தானே என் அங்கிள் கிட்ட வந்து க்ளோஸா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினுமே சரி உனக்கு என்ன தோணுதோ நீ நினைச்சுக்கோ, நான் ஒன்னும் அதுக்கு பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்ல லூசு உடனே ஹீரோயினை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறா. எனக்கு நல்லாவே தெரியும் அந்த கான்ட்ராக்ட் விஷயமா நீ என் மேல கோவமா இருக்குன்னு எனக்கு புரியுது, ஆனா இதெல்லாம் நான் எதுக்கு பண்றேன், நம்ம ஃபியூச்சருக்காக தானே பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோயின் சொல்றா, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், நீ அந்த லிலி கூட பிளான் போட்டு தானே எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா, இல்ல நான் லிலிய லவ் பண்ணவே இல்ல, நான் லவ் பண்ணது ஒன்னதான், நான் ஜஸ்ட் அவளை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் கேக்குறா, ஓ நீ என்ன லவ் பண்ணனாலதான் ஆளை வச்சு கிட்னாப் பண்ண சொல்லியான்னு சொல்லி கேட்கும் போது இவன் செமையா ஷாக் ஆயிடுறா. நான் உன்னை கிட்னாப் பண்ண சொல்லவே இல்ல, எனக்கு உன்னை கிட்னாப் பண்ண விஷயம் கூட தெரியாது, நான் போய் உன்னை கிட்னாப் பண்ணுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே ஹீரோ பின்னாடி போய் நின்னுட்டு, நான் இன்னைக்கு கார்ல வரல, நீங்க பேசாம என்ன வீட்டுல டிராப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோனே சரின்னு சொல்ல ஹீரோயின் போறதுக்கு முன்னாடி அவ கையில போட்டிருக்க கப்பு ரிங்க காமிச்சிட்டு போறா. இத பார்த்தோன்னு அவ செமையா ஷாக் ஆயிரா. இவளுக்கு தெரியாது ஹீரோ ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயம். ஹீரோயின் யார லவ் பண்றா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. நீங்க என்ன கழட்டி விட்டுட்டு அந்த கிளைண்ட் பொண்ண மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களா, அவ கூட டேட்டிங் எல்லாம் போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ உடனே நீ தான் கடைசி நிமிஷத்துல எல்லாம் வந்து கெடுத்து விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை ஜெலஸாக பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே குரங்கு குட்டி மாதிரி ஹீரோ மேல தாவி உட்கார்ந்துட்டு, நீங்க எனக்கு தான், நான் உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்றா, இதுக்கப்புறம் நம்மளால லூசுவோட போனை ஹேக் பண்ண முடியாது, அவ ஏதோ ஒரு ஃபயர்வால் இன்ஸ்டால் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, இப்ப என்ன பண்றது, நம்ம மறுபடியும் ஹேக் பண்ண ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா, இல்ல நம்ம இப்ப ட்ரை பண்ண நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட வாட்ச பாக்குறா. இந்த வாட்ச் நல்லா இருக்கே, எப்ப வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா, இது எனக்கு ஹீரோ கிஃப்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றா. அவளுமே சரி வாட்ச் நல்லா இருக்கு, நீ வேணா இதை கொடு, உனக்கு ஏதாவது எமர்ஜென்சினா இதுல நீ ஒரு கிளிக் பண்ணாலே போதும், உன்னோட லொகேஷன் எங்களுக்கு லைவா ஷேர் ஆகும், அந்த மாதிரி நான் உனக்கு பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் வாட்சை கழட்டி கொடுக்கறா. ஹீரோயின் கிட்ட அந்த கிளைண்ட் பொண்ணுதான் டீல் பேச வந்திருக்கா. இங்க பாரு, நீ ஹீரோ விட்டு ஓடி போயிரு, நான் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து வேணுடி அவளை கிண்டல் பண்றதுக்காக, சரி எனக்கு ஒரு 500 மில்லியன் கொடு, நான் வந்து ஹீரோ விட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கிளைண்ட் பொண்ணுமே ஹீரோயின் நம்ம கிட்ட வேணுடியே வம்பு பண்ணிட்டு இருக்கா, இவகிட்ட பேசி சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கால் பண்ணி, இன்னைக்கு ஷின் குரூப்போட சிஇஓ கூட ஒரு மீட்டிங் இருக்கு, அவங்க என்ன பாக்கணும்னு சொன்னாங்க, நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின் வரேன்னு சொல்லிடுறா. இவங்களோட பேசிட்டு இருக்கத லூசு கேட்டுடுறான். மனசுக்குள்ளேயே, ஓ இன்னைக்கு ஷின் குரூப்போட சிஇஓ மீட் பண்ண போறீங்களா, அந்த மீட்டிங்கை நான் எப்படி வந்து கெடுத்துடுவேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கான். ஈவினிங் ஹோட்டல்ல தான் காட்டுறாங்க. ஷின் குரூப் சிஇஓ வந்து ஹீரோனை பார்த்துட்டு, ரொம்பவே தேங்க்ஸ்மா, நல்ல சமயத்துல என்னோட பொண்ணோட உயிரை நீங்க காப்பாத்திட்டீங்க, என்னோட வைஃப்மே இறந்து போயிட்டாங்க, எனக்கு ஆதரவா இருக்கிறது என்னோட பொண்ணு மட்டும்தான், அவளும் என்னை விட்டு போயிருந்தா என்னோட லைஃபே ரொம்ப கஷ்டமா இருக்கும், நல்ல சமயத்துல நீ தானே கடவுள் மாதிரி வந்து என்னோட பொண்ணு காப்பாத்தின அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கேக்குறா, அங்கிள் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது கம்பெனியோட ப்ராஜெக்ட ரிஜெக்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவங்களுக்குமே அப்பதான் ஞாபகம் வருது, ஆமா நான் லீ குரூப்னு ஒரு குரூப்போட கம்பெனி ப்ராஜெக்ட ரிஜெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் ஹீரோயினும் ஷாக்கா பாத்துக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு லூசு வந்துட்டு, அங்கிள் நீங்க எங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷின் கம்பெனியோட சிஇஓ கிட்ட அவனே போய் இன்ட்ரோ வைக்கிறான். நான் வந்து ஹீரோட மருமகன் தான், அது மட்டும் இல்லாம சூஷியை நான் தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், நான் அவளோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு ஹீரோனுக்கு செமையா கடுப்பாகுது. யாரோட கேர்ள் ஃப்ரெண்டு, நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு சண்டை போடுறா. ஹீரோ உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, எதுக்குமா இப்ப கோவப்படுற, நீ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரிஞ்சா போதும், லூசுக்கெல்லாம் அது தெரியணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க லூசு இதை பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறான். என்ன நீங்க ரெண்டு கப்பல் ரிங் போட்டிருக்கீங்களா, நீங்க ரெண்டு தான் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு செமையா ஷாக் ஆயிடுறான். ஆனா ஷின் குரூப் சிஇஓ வந்து இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல, நீங்க ரொம்ப டேலண்டா அழகா இருக்கீங்க, நீங்க தான் ஹீரோக்கு சரியான ஜோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. லூசு வந்து இந்த மீட்டிங்க கெடுத்து விடலான்னு பார்த்தான். ஆனா லாஸ்ட்ல அவன் பல்பு வாங்கிட்டு நின்னுட்டு இருக்கான். ஹீரோயின் காருக்கு வந்தோன்னு ஹீரோவை பார்த்தா பல்ல கட்டிட்டு இருக்கா. ஹீரோனே என்னாச்சு, எதுக்கு இப்ப நீ என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எல்லாத்துக்கும் முன்னாடியும் என்ன உங்க கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. ஹீரோமே ரொம்ப சந்தோஷப்படாத, உன்னோட
அப்பா நம்ம லவ் அக்செப்ட் பண்ணணும், அதுதான் மெயின் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினே ஆமா எனக்குமே அதை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சு கிஸ் பண்றா. நம்ம பேசாம யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோனே பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றான். அவன் உடனே யாருக்காகவும் இந்த லைஃப்ல நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன், அவங்கள கண்டிப்பா மேரேஜ் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அப்போ இந்த லீ குரூப்பை பத்தி கேக்குறா. நீங்க அந்த லீ குரூப்போட பிரசிடென்ட்டை மீட் பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே கிடையாது. நம்மளோட எல்லா பிரச்சனையிலும் சுத்தி சுத்தி பார்த்தா அந்த லீ குரூப் தான் சம்மந்தப்பட்டிருக்கு. அந்த லீ குரூப்போட பிரசிடென்ட் யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயின் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறா. நான் நினைச்சேன் லில்லி ஜெயிலுக்கு போயிட்டா எல்லாமே சரியாயிரும் நினைச்சேன். ஆனா லில்லி யாரோ காய் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க, மெயினான கல்பிரிட் வேற யாரோ இருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. லூசு வந்து ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கிற கடுப்புல ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு கிளைண்ட் பொண்ணு வந்து நம்ம ரெண்டு ஒண்ணு சேர்ந்து ஹீரோவும் ஹீரோயினையும் பழி வாங்கலாம், உனக்கு ஹீரோயின் வேணும் எனக்கு ஹீரோ வேணும் சொல்றபடி கேட்டா ஹீரோயின் உனக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவளுமே சரி நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட்டா கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் அவனுக்கு கெட்ட கனவு வந்து எந்திரிக்கிறான். ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான் இல்ல அது ஒரு கனவு தான், நீ எதுக்கு பயப்படாத தூங்குன்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோ வந்து டாக்டர் பார்க்க தான் வந்திருக்கான். ஹீரோ சொல்ற டாக்டர் எனக்கு இப்ப அதிகமா கெட்ட கனவா வருது, அதுவும் இந்த விஷயம் எல்லாம் ரியலா நடந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது டாக்டர் சொல்றாங்க இல்ல இப்ப நீங்க கியூர் ஆயிட்டு வரீங்கல்ல அதோட சிம்டம்ஸ் தான் இதெல்லாம், நீங்க வேணா உங்க கனவுல யார் வராங்களோ அவங்க தேடி கண்டுபிடிங்க, சீக்கிரம் கியூர் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் மேல ஒரு கார் இடிக்கிற மாதிரி வருது. இப்போ லூசு தான் வந்து ஹீரோயினை காப்பாத்துறான். அவனும் ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு இருக்க மாதிரி போட்டோவை யாரோ எடுக்கிறாங்க. ஹீரோயின் லூசுவை தள்ளி விட்டுட்டு என்ன நல்லவனே நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு இருக்கான். அதுக்கு அவனுமே நான் தான் உன்னோட உயிரை காப்பாத்தினேன், நீ கொஞ்சம் எதுவா இருந்தாலும் யோசிச்சு பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினே எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும்டா வெண்ண, என்னோட லைஃப் கொள்ள நீ இதுக்கப்புறம் வராது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிட்டு இருக்கா. அவ போனதுக்கு அப்புறம் லூசு வந்து அந்த கிளைண்ட் பொண்ணுக்கு தான் கால் பண்ற, நீ சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன், இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல கிளைண்ட் பொண்ணுமே நான் எல்லாமே பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கேன், கண்டிப்பா என்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த கிளைண்ட் பொண்ணு இருக்கா இல்லையா அவ வந்து ஹீரோக்கும் அவளுக்கும் மேரேஜ் ஆக போறதா சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் நியூஸ் கொடுத்திருக்கா. இதை பார்த்து ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோ இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிளைண்ட் பொண்ணு கிட்ட வந்து எதுக்காக நீ இந்த மாதிரி ஃபேக்கான நியூஸ் கொடுத்துட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கும் போது அவ சொல்றா என்னால அதை ஏத்துக்கவே முடியல, நீங்க ஹீரோயினுக்காக என்ன ரிஜெக்ட் பண்ணத, எனக்கு நீங்க வேணும், நீங்க இந்த மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோனே என்னால உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அவ உடனே ஒரு ஆடியோவை பிளே பண்ணி காட்டுறா. அதுல ஹீரோயின் வந்து எனக்கு 500 மில்லியன் பணம் கூட நான் ஹீரோ விட்டு போயிடுறேன்னு சொல்லிருப்பா இல்லையா, அதுல இவ பேசினதால இல்லாம ஹீரோயின் பேசினதை மட்டும் எடிட் பண்ணி வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம என்கிட்ட வந்து லூசுவும் ஹீரோயினும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோஸ்மே இருக்குது. ரெண்டு விஷயத்தையுமே பிரஸ்ல கொடுத்தா ஹீரோயின் தான் எல்லாருமே தப்பா பேசுவாங்க, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கலனா நான் இந்த விஷயத்த பிரஸ்ல சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மிரட்டிட்டு இருக்கா. அப்படின்னு பார்த்து நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் உள்ள வந்துட்டு கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, நீங்க ரெண்டு மேரேஜ் பண்ணிக்க போறீங்களா, நீங்க ரெண்டு கப்பலா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் இல்ல நாங்க ரெண்டு மேரேஜ் பண்ணிக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பிஏ பார்த்து சிக்னல் கொடுக்க பிஏ அந்த கிளைண்ட் பொண்ணோட மொபைலையும் ரெக்கார்டரையும் எடுத்துடுறான். கிளைண்ட் பொண்ணுமே ஐயோ இவ்வளவு பண்ணி கடைசியில எப்படி சொதப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கா. ஹீரோனே சரி நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட கிளியரா சொல்லிட்டேன், நான் இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறான். இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே கிளைண்ட் பொண்ணு கிட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க, என்ன ஹீரோ அவங்களை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாங்க, நீங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் மேரேஜ்னு சொல்லிட்டு எதுக்காக ஃபேக்கான நியூஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிளைண்ட் பொண்ணுக்கு வந்து ஹீரோ மேலே ஹீரோயின் மேலே இப்போ கோவம் ரொம்பவே அதிகமாகுது. இவங்க ரெண்டு எப்படியாவது இவஞ்சிட்டுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போடுறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ வந்து மீட்டிங்ல இருக்கும்போது அங்க கிளைண்ட் பொண்ணு லூசும் வந்து நீங்க இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட பிரசிடென்டா இருக்க முடியாது, கிளைண்ட் பொண்ணு அவளோட ஷேரை என் பேர்ல எழுதி வச்சிருக்கா, இப்போ எங்க கிட்ட 55% ஷேர் இருக்கு, சோ அதனால நான் தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்டா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்க இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபைல பார்த்துட்டு இவங்க கிட்ட தான் மேஜர் ஷேர்ஸ் இருக்கு, நாங்க லூசுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. லூசு வந்துட்டு அங்க இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாம் பணம் கொடுத்திருப்பான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி, இவங்களுமே வாங்கின காசுக்கு கூவிட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு தான் கால் நடக்க முடியாது இல்லையா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, உங்க மருமகன் இந்த ஆபீஸ நல்லா பாத்துக்குவான். லூசுமே ஹீரோ கிட்ட போய் அங்கிள் உங்களுக்கு ரொம்ப வயசாயிருச்சு, உங்களால நடக்கவும் முடியல தானே, நீங்க போங்க இந்த கம்பெனியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ உடனே என்ன இப்போ நான் இந்த கம்பெனி விட்டு வெளில போகணும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த கம்பெனி விட்டு வெளில வந்துடுறான். ஹீரோ வெளில வந்ததுக்கு அப்புறம் அந்த கிளைண்ட் பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட நீ என்ன ரிஜெக்ட் பண்ணல, இப்ப பாத்தியா உன்கிட்ட வந்து எதுவுமே இல்லாத மாதிரி ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ என்ன தோற்கடிச்சுதான் நினைச்சிட்டு இருக்கியா, என்ன தோற்கடிக்க நீ லீக் குரூப் கூட சேர்ந்திருக்க, அது மட்டும் இல்லாம உன்னோட மொத்த ஷேர்ஸுமே வந்து லூசு மேல எழுதி வச்சிருக்க, அவனே ஒரு ஃப்ராட் பையன், உன்னை கண்டிப்பா வந்து டீல விட்டுட்டு மொத்த ப்ராப்பர்ட்டியை அவன் ஆட்டை போடதான் பாப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கிளைண்ட் பொண்ணுமே என்ன நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு இப்படி எல்லாம் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா, உங்ககிட்ட இப்ப எதுவுமே கிடையாது, உங்களால கால் கூட நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிண்டல் பண்ணிட்டே பேசிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு யாரு என்னோட ஹீரோவை ஜீரோன்னு சொல்றது, இன்னொரு வார்த்தை என்னோட ஹீரோவை யாராவது ஏதாவது சொன்னா நாக்க வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிட்டே உள்ள வந்துட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்ற இந்த மாதிரி வெட்டு எல்லாம் உங்களை புலி பண்ணும்ல, அதுக்கு கிட்ட இருந்து உங்களை காப்பாத்த வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேக்குற ஹீரோனு என்ன சொல்ற எனக்கு புரியலன்னு சொன்ன உடனே ஹீரோயின் அங்க நிறைய பாடி கார்ட்ஸ கூப்பிடுறாங்க. அவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்கன்னா ஹீரோவை யாராவது புள்ளி பண்ணாங்கன்னா அவங்கள அடிச்சு தம்சம் பண்ண வந்திருக்காங்க. ஹீரோ இதை அப்படியே ஷாக்கா பாத்துட்டு இருக்க ஹீரோயினே எப்படி என்னோட ஐடியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு ரொம்பவே எம்பாரசிங்கா இருக்கு. அவன் பாட்டுக்கு எதுவும் கண்டுக்காம போயிடுறான். பின்னாடி இருந்து கிளாப் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கேக்குற என்னாச்சு, ஹீரோயின் என் மேல கோவமா போயிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ப்ளீஸ் சொல்றேன் நான் பாஸ் 20 வருஷமா பாத்துட்டு இருக்கேன், அவங்க இந்த அளவுக்கு எம்பாரசிங்கா எப்பவுமே ஃபீல் பண்ணதே கிடையாது, முதல்ல பாஸையும் பயந்து விழுந்து அடிச்சுட்டு ஓட வச்சுட்டீங்கல்ல ஆசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கான். ஹீரோனுக்கும் எப்பதான் புரியுது ஏதோ நல்லா சொதப்பி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா நீங்க அந்த லோ குரூப்பை விட்டு வெளில வந்துட்டீங்கல்ல, நீங்க நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவே நான் ஏதோ ஃபீல் பண்ணல, இப்படின்னா அந்த கம்பெனி என்கிட்ட வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் மனசுக்குள்ளேயே போன லைஃப்ல தான் என்னால உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியல, இந்த லைஃப்ல நான் எப்படியாவது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணியே தீருவேன், லூசு கிட்ட இருந்து உங்க கம்பெனி எப்படியாவது நான் உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோயினோட அண்ணா ஹீரோயினை பார்க்க வந்திருக்கான். அண்ணாக்காரன் கேக்குற என்னாச்சு, ஹீரோ லோ குரூப்ல இருந்து வெளில வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா அண்ணா அந்த லூசு தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம், எப்படியாவது நீங்க கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அண்ணா உடனே சரி நான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறேன்னு சொல்றான். அப்பன்னு பார்த்து ஹீரோயினுக்கு வந்து அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. அவ சொல்றா உடனடியே நீ நியூஸ் பாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின்மே என்னாச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ் பாக்குறா. அதுல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அஃபேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நியூஸ்ல வந்திருக்கு. இதை பார்த்து அண்ணாக்காரர் செமையா ஷாக் ஆகுறா. ஐயோ இந்த விஷயம் மட்டும் அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா அப்பா என்ன பண்ணுவாங்க, இப்ப பாக்குறதுக்குள்ள இந்த நியூஸ எப்படியாவது நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள அண்ணாக்காரனுமே நீ ரொம்ப லேட்டுமா அப்பா எனக்கு போன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை காமிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின்மே ஐயோ மாட்டிக்கிட்டோமே இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கா. பிரியா வந்து ஹீரோ கிட்ட இந்த ஜூ வந்து உங்களையும் ஹீரோயினை பத்தி தப்பான நியூஸ் வந்து ஆன்லைன்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கான் சொல்லும் போது ஹீரோ உடனே சரி நான் ஹீரோயினோட அப்பா கிட்ட போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவை பார்க்க போறான். இந்த பக்கம் ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயினையும் அவனோட அண்ணாக்காரனையும் கூப்பிட்டு லெஃப்ட் ரைட்னு வாங்கிட்டு இருக்காங்க. எத்தனை நாளா நடந்துட்டு இருக்கு, நீ என்ன ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே ஆமாப்பா எனக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கு, நான் அவங்கள லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்பா சொல்றாங்க அவங்க உனக்கு அங்கிள் மாதிரி, அவங்களை எப்படி நீ லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் செமையா கடுப்பாயிரா. அப்பா அவங்க நம்ம பிளட் ரிலேட்டிவ் எல்லாம் எதுவும் கிடையாது, நீங்க இதுக்கு சும்மா சும்மா அங்கிள் அங்கிள் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அப்பா சொல்றாங்க அவங்க உன்னை விட வயசு அதிகமானவங்க, அவங்களுக்கு 30 வயசுக்கு மேல இருக்கும், நீ போய் அவங்க எப்படிமா மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா அப்பா என்னோட அண்ணாக்குமே 30 வயசுக்கு மேலதானே இருக்கு, இதுல என்ன இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினோட அண்ணாக்காரனுமே இப்ப இதுக்கடி என்ன எழுத்துட்டு இருக்க, நான் பாட்டுக்கு சிவனையில தான் நின்னுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் அப்பா சொல்றாங்க ஓ அண்ணா கூட ஹீரோவை கம்பேர் பண்ணாத, ஹீரோ உன்னை ஃபர்ஸ்ட் சின்சியரா லவ் பண்றான்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ வரா நான் ஹீரோயினை சின்சியரா தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினோட அப்பாக்கு செம கடுப்பாகுது. நான் நல்லவன் நினைச்சுதான் வீட்டுக்குள்ள விட்டேன், ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க, பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சிருக்கல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றா மிஸ்டர் கோ நீங்க என்ன மன்னிச்சிருங்க, இந்த விஷயம் நியூஸ் பேப்பர்ல வரதுக்கு முன்னாடி நானே உங்ககிட்ட இந்த விஷயமா வந்து பேசியிருக்கணும், என்னால இப்ப ஹீரோயினுக்கு தான் கெட்ட பேர் வந்துருச்சு, என்ன அந்த விஷயத்துல மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயோட அப்பாமே தெரியுதுல உங்களாலதானே என்னோட பொண்ணுக்கு கெட்ட பேர் வருது, நான் லாஸ்டா வார்ன் பண்றேன், நமக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி இருக்கும்னு நினைச்சீங்கன்னா என் பொண்ணை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
ஹீரோ சொல்றா இல்ல என்னால உங்க பொண்ணை விட்டு போக முடியாது, எனக்கு ஹீரோயினை பார்த்து அடுத்த செகண்டே பிடிச்சிருச்சு, என்னால ஹீரோயினை விட்டு போக முடியாதுன்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்பா சொல்றாங்க இப்போ உங்ககிட்ட சொத்துன்னு எதுவுமே கிடையாது, லோ குரூப்ல இருந்து நீங்க வெளில வந்துட்டீங்க, உங்களால உங்க கால்ல கூட நிக்க முடியாது, நீங்க வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இப்படிப்பட்ட ஒருத்தங்களுக்கு என் பொண்ணை நான் எப்படி மேரேஜ் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா நான் நினைச்சேன் எப்ப வேணாலும் அந்த லோ குரூப்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்பா சொல்றாங்க சரி நீங்க இந்த வீல் சேர்ல இருந்து எந்திரிச்சுன்னா போதும், நான் என்னோட பொண்ணை உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ சட்டுன்னு எந்திரிச்சு நிக்க இதை பார்த்தோன்னே ஹீரோயினோட அண்ணாவும் அவங்க அப்பாவும் ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயினோட அப்பா மிஸ்டர் லூ நீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுதுறாங்க. ஹீரோயின் என்ன ஷாக்கா பாக்க ஹீரோயின் அப்பா உடனே கண்ணடிக்கிறாங்க, நீ சும்மா நடிச்சிட்டு இருக்கண்டா, நீ அப்படியே பில்டப் பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட அண்ணா கண்ணுமே பாத்தீங்களா அப்பாக்கு உடம்பு சரியில்ல, நம்ம எதுவா இருந்தாலும் இன்னொரு பேசிக்கலாம், நீங்க அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போக சொல்றாங்க. இத பாக்குற ஹீரோயினே அவங்க அப்பா நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அப்பா நான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன், நீங்க எனக்கு ஹீரோவை மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினோட அப்பா செமையா ஷாக் ஆயிடுறாங்க. இத கேட்டு ஹீரோட அப்பாவோட ஹீரோவை செமையா ஷாக் ஆகுறான், இது எப்படா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஹீரோட அப்பா ஹீரோயினோட அண்ணா கிட்ட தனியா போய் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன பிரெக்னெண்டா இருக்காளா பாரு, அந்த லூ வந்து எப்படி நடந்துக்கிறான்னு, இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு எப்படி என்னால மேரேஜ் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதை ஹீரோயின் ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே சரி எதுவா இருந்தாலும் பேசலாம்னு சொல்லி போறப்போ ஹீரோயின் அவளை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இருங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே ஒளிய வச்சிடுறா. அண்ணன்கார சொல்றான் அப்ப எனக்குமே ஹீரோவை பிடிக்காதுதான், இருந்தாலும் தங்கச்சி ஆசைப்படுறாள், நம்ம ஏன் ஹீரோக்கு மேரேஜ் பண்ணி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் அப்பா உடனே திட்ட ஆரம்பிக்கிறாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோக்கு கார் ஆக்சிடென்ட் ஆச்சு, அவனை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இந்த சமயத்துல எப்படி நான் என்னோட பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்கிட்ட இப்ப எந்த சொத்துமே இல்ல, அவனால ஒரு கான்ட்ராக்ட் கூட சைன் வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும் போது ஹீரோயினோட அண்ணா சொல்றான் அப்பா ஹீரோயினை கிட்னாப் பண்ணப்போ ஹீரோ தான் காப்பாத்தினா, நீங்க அதை பத்தி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்லிப் ஆகி அவங்க முன்னாடியே விழுந்துடுறாங்க. அப்ப ஹீரோயினோட அண்ணா வந்து ஹீரோயின் கிட்ட உண்மை சொல்லுங்க என்ன பிரெக்னெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா ஆமா நானும் ஹீரோ ஒரே வீட்டுல தானே இருக்கோம், அப்போ நான் பிரெக்னென்ட் ஆக சான்ஸ் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டோன்னு ஹீரோயினோட அப்பா ஹீரோ கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாங்க. ஹீரோயின்மே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள போலான்னு சொல்லி பாக்குறப்போ அவன் அண்ணா தடுத்துறான், எதுவும் இருந்தாலும் ஹீரோவை பேசிக்கிட்டோம், நீ உள்ள போகாத இங்கே இருன்னு சொல்லி பிடிச்சு வச்சிடறான். ஹீரோயினோட அப்பா ஹீரோவை பார்த்துட்டு நீங்க நடந்து வந்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம், உங்க கால் நல்லா ஆயிடுச்சுன்னு எனக்கு நல்லாவே புரியுது, இருந்தாலும் என்னோட பொண்ணை உங்களுக்கு மேரேஜ் பண்ணி தர முடியாது, உங்ககிட்ட இப்ப சொத்து பத்தினு எதுவுமே கிடையாது, ஏன் பொண்ணு எப்படி நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோமே அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இந்தாங்க இதெல்லாம் என் பேர்ல இருக்க ப்ராப்பர்ட்டி, இது எல்லாத்தையுமே நான் வந்து ஹீரோயின் பேருக்கு மாத்திட்டேன், நான் எப்ப ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சேனோ அப்பவே இதெல்லாம் வந்து ஹீரோயின் பேருக்கு மாத்திட்டேன், நீங்க உங்க பொண்ணோட ஃபியூச்சர் நினைச்சு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவுமே புரிஞ்சுக்கிறாங்க ஹீரோ வந்து ஹீரோயினை சின்சியரா தான் லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் கேக்குறா என்ன அப்பா ஓகே சொல்லிட்டாங்களான்னு சொல்லி கேட்க ஹீரோமே ஆமான்னு தலையாட்டுறான். இதனால ஹீரோயின் சந்தோஷமா ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கா என்ன சொல்லி எங்க அப்பா கிட்ட ஓகே வாங்குனீங்கன்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா அது சீக்ரெட் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா எங்க அப்பா வந்து நான் பிரெக்னென்ட் ஆயிருக்கனாலதான் ஓகே சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆனா நான் தான் பிரெக்னென்ட் இல்லையே, பேசாம நான் உண்மையிலேயே பிரெக்னென்ட் ஆயிட்டா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவுமே கொஞ்சம் விளையாடாம சும்மா இருக்கியா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து லூசுவை தான் காட்டுறாங்க. அவனுக்கு ஆபீஸ்ல இருந்து கால் வருது, இந்த மாதிரி லில்லியும் லூசும் ஒன்னா அந்த வீடியோ வந்து ஆன்லைன்ல ஸ்ப்ரெட் ஆயிருச்சு, அதனால அவனோட ஸ்டாக் எல்லாம் கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல இருந்து கால் வந்திருக்கு. இவனுமே அடிச்சு பிடிச்ச ஆபீஸ்ல என்னாச்சுன்னு வந்து பாக்க வர அங்க இருக்கிற ஸ்டாக் ஹோல்டர் எல்லாம் இதுக்கப்புறம் நீங்க இந்த கம்பெனிக்கு சிஓ இருக்க வேண்டாம், உங்களால 1 மில்லியன் வரைக்கும் இன்னைக்கு ஒரு நாளே வந்து போயிருச்சு, நீங்க இந்த கம்பெனியை விட்டு வெளில போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த சமயம் அந்த கிளைண்ட் பொண்ணுமே கால் பண்றா என்ன பண்ணி வச்சிருக்க, உன்னால ஸ்டாக் வேல்யூ எல்லாம் கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. பிஏ ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி லோ குரூப்போட ஷேர்ஸ் எல்லாம் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் மீட்டிங் நடக்குது. அங்க ஜூஹோ வந்து இந்த ஆபீஸை விட்டு போக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ மாசா நடந்து வந்துட்டு இருக்கான். யாருல ஹீரோவை நடக்க முடியாது, நீங்க இதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்களோ அவங்களே வந்து நீங்க தான் இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட சிஓவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோமே இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் நம்மளுடைய கம்பெனியை நம்ம பழையபடிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். லூசுமே இவனை நம்பாதீங்க, எனக்கு கடைசி ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான் இப்போ இது என்னோட ஆபீஸ், இந்த ஆபீஸை விட்டு நீ வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு பிஏ விட்டு
லூசுவ கழுத்து பிடிச்சு வெளில தள்ளுறாங்க. ஹீரோயினை வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட அண்ணா வந்திருக்கான். ஹீரோவோட அண்ணாவை பார்த்த உடனே அவளோட வாட்ச்ல டேஞ்சர் பட்டனை கிளிக் பண்ணிடுறா. இதனால இவ எங்க இருக்காங்கிற லொகேஷன் வந்து இவளோட ஹேக்கர் ஃப்ரெண்டுக்கு ஷேர் ஆயிடும். ஹீரோ ஆபீஸ்ல இருக்கும்போது ஹேக்கர் பொண்ணு வந்து ஹீரோனுக்கு ஏதோ ஆபத்து போல, எனக்கு அவ மெசேஜ் பாஸ் பண்ணிருக்கா, அவ எந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு லொகேஷன் காட்டுது, ஒரு ஓல்டு வேர் ஹவுஸ்ல தான் அவ இருக்கா, வாங்க நம்ம போய் அவளை காப்பாத்தலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எல்லாருமே வேகமா கிளம்பி அந்த வேர் ஹவுஸ்க்கு தான் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து சரி எல்லாருமே போய் தனித்தனியா தெரியல ஹீரோயின் எங்க இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. அதனால எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு போய் தேட போயிடுறாங்க. ஹீரோ ரூம்குள்ள போய் பாக்குறான். அந்த இடத்துல கட்டில யாரோ படுக்க வச்சிருக்காங்க. ஹீரோ அது யாருன்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை ஓபன் பண்ணி பாக்கும்போது அதுல லூசு இருக்கான். கத்தி குத்துப்பட்ட நிலையில செத்து போய் கிடக்குறான். ஹீரோ அதை பார்த்தோன்னே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஹீரோ கண்ணு முடிச்சு பாக்கும்போது அவன் கையெல்லாம் பிளட்டா இருக்கு. அங்க வந்து செக்யூரிட்டியுமே வந்து எங்க கொலை நடந்திருக்கு, யாரும் எங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அப்புறம் அப்படியே கட் பண்ண ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயினை வந்துட்டு ஹீரோவோட அண்ணாதான் கடத்திட்டு வந்திருக்கான். ஹீரோயின் உடனே ஹீரோவோட அண்ணாவை பார்த்துட்டு என்ன இதுக்காக நீங்க கிட்னாப் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க அவன் சொல்றா என்னோட பிளான் வந்து எல்லாமே சக்சஸா தான் போயிட்டு இருந்தது, லாஸ்ட்ல நீ தான் சொதப்பிட்ட, அதனாலதான் என்னோட பிளானே இப்படி சொதப்பிருச்சு, நீ வந்துட்டு லூசுவ மேரேஜ் பண்ணிருந்தீனா லூ ஃபேமிலியோட சொத்தும் கூ ஃபேமிலியோட சொத்தும் எனக்கு கிடைச்சிருக்கும், கடைசி நேரத்துல நீ எல்லாமே சொதப்பிட்ட, அதனாலதான் என்னோட பிளானை சேஞ்ச் பண்ணிட்டேன், லூசுவ கொன்னு அந்த பழிய ஹீரோ மேல விழுகிற மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் ஹீரோ ஜெயிலுக்கு போயிடுவான், லூ குடும்பத்தோட சொத்து எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் உடனே அட பாவி சொத்துக்காக அவனோட பையனே நீ கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றா நான் அவனை ஆஃப்டேஜ்ல இருந்து தான் தத்தெடுத்தேன், அவனை ஒரு நாய் மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அப்ப லூசு உன்னோட பையன் இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனுமே ஆமா அவன் என்னோட பையன் இல்ல, என்னோட பையன் ஐடென்டிட்டில சும்மா நடிக்கிறதுக்காக ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருக்கேன், என் பையன் சேஃபா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அதுக்கு எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எனக்கு ஹீரோவை பிடிக்காது, ஹீரோவை சின்ன வயசுல இருந்து அடியோடு வெறுக்கிறேன், என்னோட தாத்தா ஊரவஞ்சனம் பார்த்து அவனுக்கு மட்டும் எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, நான் தானே ஃபர்ஸ்ட் பையன், அந்த லூ குரூப்போட சிஓ நான் தானே இருக்கணும், அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் என்னோட தானே, ஆனா அவன் பேருக்கு எழுதி வச்சுட்டாங்க, நானும் என் பையனும் என்ன விரல் சப்பிட்டு இருக்கதா, அதனாலதான் ஹீரோவை சின்ன வயசுல இருந்து வெறுக்க ஆரம்பிச்சேன், அவனுமே என்னை விட எல்லா விஷயத்திலுமே பெட்டரா இருந்தான், அதனால என்னோட தாத்தா இந்த கம்பெனி பொறுப்பெல்லாம் அவன் கிட்ட கொடுத்துட்டாங்க, என்னால இது ஏத்துக்கவே முடியல, அதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட் பண்ணி அவனை கொல்லான்னு பார்த்தேன், அதுலயுமே அவன் பொழைச்சு வந்துட்டான், வந்தது மட்டும் இல்லாம கால் நடக்க முடியாட்டியும் கூட அவன் அந்த கம்பெனியை சூப்பராகவே மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தான், இதெல்லாம் பார்க்க எனக்கு வெறுப்பு தான் அதிகமாயிட்டு இருந்தது, அதான் லூசுவை வச்சு ப்ராப்பர்ட்டி எல்லாம் என் பேருக்கு எழுதி வாங்கலான்னு பார்த்தேன், ஆனா நீ தான் நடுவில் வந்து எல்லாத்தையும் கேட்டு விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே அவனோட மூஞ்சில துப்பிட்டு ஒண்ணு மாதிரி ஒரு கேடு கட்ட ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட பிளானை நான் சொதப்பி விட்டுட்டேன், நான் என்னோட கஸ்டடியிலே வச்சுட்டு ஹீரோவை பிளாக்மெயில் பண்ண போறேன், நீ ஜெயிலுக்குள்ள இருந்தாதான் நான் ஹீரோனை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன், அதனால அவனுமே ஜெயிலுக்குள்ள இருப்பான், அதான் என்னோட பிளான் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோனை காப்பாத்துறதுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. ஹீரோ வந்து நிக்கிறது பார்த்தோன்னே ஹீரோனோட அண்ணா செமையா ஷாக் ஆயிடுறான். உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போலையா அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ நமக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹேக்கர் பொண்ணு இருப்பா இல்லையா, ஹீரோ கிட்ட ஒரு டிவைஸ் கொடுத்துருக்கா, இந்தாங்க இது நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க, இதுல கேமரா இருக்கு, நீங்க பாக்குறது பண்றது எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோவை உள்ள அனுப்பி வச்சிருப்பா. ஹீரோ அந்த ரூம்குள்ள போய் அவனை பார்த்தோன்னு மயக்கம் போட்டு விழுந்திருப்பா இல்லையா, அது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும், அதனால ஹீரோ எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க ஹீரோவை. ஹீரோயின் என்ன சொல்றான், நீ இப்போ பேசினது எல்லாத்தையுமே வந்து நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்கவே முடியாது, நீ என்னோட தங்கச்சி விட்டுட்டு போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இத கேட்டோன்னே ஹீரோட அண்ணா உடனே ஹீரோனோட கழுத்துல கத்தி வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். நான் பேசின ஆதாரத்தை டெலிட் பண்ணுங்க, அப்படி இல்லாட்டி நான் ஹீரோயினை கொண்டுவன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோனே அண்ணா ப்ளீஸ் தயவு செஞ்சு ஹீரோயினை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க அவன் சொல்றான், அண்ணாவா யாருக்கு யாருடா அண்ணா, ஓ வாயாலே அண்ணான்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், என்னன்னா உங்களுக்கு இந்த லோ குரூப்போட சொத்து தானே வேணும், எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எழுதி வச்சிடுறேன், நீங்க ஹீரோயினை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது யாரோ பின்னாடி இருந்து ஹீரோட அண்ணாவை ஷூட் பண்ணி கொண்டுறாங்க. யார் வந்து ஷூட் பண்ணாங்கலாம் காட்டல, ஹீரோட அண்ணா அங்கேயே விழுந்து இறந்து போயிடுறாங்க. ஹீரோ வந்து அதுக்கப்புறம் ஹீரோயினை காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் ஹீரோட பிஏ வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், அவங்க அண்ணோட சாவுக்கு காரணம் அவங்களோட பையன் தானாமா, அவங்கள போலீஸ் புடிச்சிட்டாங்க,
இதுக்கப்புறம் அவங்க ஜெயில தான் இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் நடக்கதான் காட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பா வந்து நீங்க என் பொண்ணு நல்லா பாத்துக்கணும், என் பொண்ணு ஃபியூச்சர்ல கண் கலங்காம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனே நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க அங்கிள், நான் உங்க பொண்ணு நல்லா பாத்துக்குவேன், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோனோட அப்பா வந்து ஹீரோனோட கையை பிடிச்சு ஹீரோக்கு கொடுக்கறாங்க. ஹீரோ என்ன பிடிச்சிருக்கா, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுமே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை ரொம்பவே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்து ஹீரோயினோட அப்பாவும் அண்ணாவும் சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயின் ரீபானாய் வந்து அவங்களோட லைஃபே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஹீரோயினை பாஸ்ட்ல கொன்னவங்க எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சு. லில்லி ஜெயிலுக்கு போயிட்டா. லூசுவும் ஹீரோயினோட அண்ணாவுமே இறந்து போயிட்டாங்க. ஹீரோ ஹீரோயினை உண்மையா லவ் பண்ணிருப்பான் இல்லையா, அதனால இந்த டைம் அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ஹீரோயின் எதுக்காக ரீபார்ன் ஆகி வந்தாங்களோ அந்த விஷயத்த கரெக்டா செஞ்சு முடிச்சு இப்போ அவங்க லைஃப்மே ஹாப்பி ஆயிருது. இந்த ட்ராமாவோட ஹாப்பி எண்டிங் இதோட கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.